வணக்கம் நண்பர்களே. 4 சாதா ஜாக்கெட் ஒன்னா கட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொறுமையா பாருங்க. புதுசா ஒரு சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், RGH டெய்லர்னு. அதுக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஜாக்கெட் பெட் கரெக்டா போட்டுக்கலாம். 1 மீட்டர் பிட் குறுக்குல போட்டிருக்கோம். 4 பீஸ் கரெக்டா ஒரே லெவல்ல போட்டுப்போம். பொறுமையா பாருங்க நண்பர்களே, ஈஸியா புரியும். 4 ஜாக்கெட் போடக்குள்ள பொறுமையா பார்த்து போடணும். எதுவுமே உள்ள எல்லாம் எதனா சுருக்கின்னு இருக்கும், அதெல்லாம் கரெக்டா பார்த்துங்க. சுருக்கம் இல்லாம கரெக்டா பிளாட்டா போட்டுங்க. நம்ம எதுவும் துணி தண்ணீர்லாம் போடல, அப்படியே தான் கடையில வாங்கி அப்படியே தான் இருக்கு. ஜவுளி கடையில வாங்கி அப்படியே கொடுத்துருக்காங்க. அதில் அப்படியே போட்டுக்கிறோம். 1 மீட்டர் பிட்டு எப்பவுமே நம்ம எடுக்கிறது 1 மீட்டர் பிட்டு தான் வாங்கிட்டு வருவோம். எல்லாமே கஸ்டமர் பிளவுஸ் தான். இது கரெக்டா போட்டுங்க, எதுவுமே சுருக்கம் வராத மாதிரி கரெக்டா போட்டுங்க. 4 பிளவுஸ் போடக்குள்ள நம்ம வீடியோ பொறுமையா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாம் அளவு பிளவுஸ் வச்சுதான் கட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதில் பொறுமையா பாருங்க, ஈஸியா புரியும் உங்களுக்கு. போட்டாச்சு. அதே போல நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டா புரியும். ஏன்னா நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன், போய் பார்த்து ஈஸியா கத்துக்கணும். கத்துக்கணுன்றத தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு டவுட் சொல்றேன். ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு சொன்னாரு. ஸ்லீவ் கட் பண்ண கூட உங்களுக்கு சொல்றேன். நான் எல்லாமே அளவு பிளவுஸ் வச்சுச்சுன்னா நம்ம கட் பண்றோம். ஒரே லெவல்ல போட்டுக்கலாம். இப்போ அளவு பிளவுஸ் ஒரே பக்காவா வச்சுக்கணும். பேக் மட்டும் எடுத்தா போதும் அளவு. நம்ம கட்டிங் எல்லாமே பேக் மட்டும்தான் அளவு எடுப்போம். அந்த பேக் மட்டும் போட்டா போதும். பேக் கரெக்டா சரி பண்ணுங்க. அந்த நெக் ரவுண்ட் நெக் கரெக்டா உட்காரணும். இந்த சுருக்கம் இல்லாம கரெக்டா பிளாட்டா போட்டுங்க. போட்டு பழைய எடுக்கிறோம். கரெக்டா அந்த கழுத்து எதுவுமே சுருக்கம் வரக்கூடாது, பிளாட்டா போட்டுருணும். சைடு கரெக்டா வச்சிடணும். ஜாயின் சைடு ஜாயின் கரெக்டா வச்சு பார்த்துக்கணும். 21 இருக்கு பேக்கு. அதை 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். பேக் இப்போ எடுத்தால 21 இருக்கு. நம்ம 23 வைக்கிறோம். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். நம்ம 23 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எதுவும் எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி தான் வரும். நம்ம இதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிப்போம். கிராஸ் கட்டிங்கும் இதுல அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிராஸ் கட்டிங் போட்டுப்போம். ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம் கிராஸ் கட்டிங், வீடியோ போய் பாருங்க. கிராஸ் கட்டிங் பிளவுஸ்க்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்து நார்மல் பிளவுஸ்க்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக் ஓப்பன் ஜாக்கெட்டுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணாலே பக்காவா வரும். ஏன்னா பேக் ஓப்பன் ஜாக்கெட்டுக்குலாம் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஈஸியா இருக்கும். பிரின்சஸ் கட் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் பிரின்சஸ் கட்டும் இந்த மாடலே கட் பண்ணலாம், இந்த அளவுலேயே கட் பண்ணலாம். இன்னும் கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டா விட்டுருவோம். இதுல இந்த ஷேப் எடுத்து கீழே கச்சல் பட்டை வைப்போம். அதில் கச்சல் பட்டை வைக்க மாட்டோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அது நான் பிரின்சஸ் கட் போடுறேன். உங்களுக்கு பிரின்சஸ் கட் வந்திருக்கு. நான் கட் பண்ணல. நான் அதில் கட் பண்ணக்குள்ள உங்களுக்கு பிரின்சஸ் கட் போடுறேன். கட்டிங்கும் போடுறேன், ஸ்டிச்சிங்கும் போடுறேன். பாருங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரெண்டுமே சேர்த்தே போடுறேன், ஃபுல் வீடியோவா போடுறேன். அது இப்போ 23 வச்சு கட் பண்ணி வச்சு அந்த 1 மீட்டர் பிட் அப்படியே இருக்கு. 23ல பாதி 2 மடிச்சு போட்டோம். 4 பிட்டு ஒரு நூல் கூட மாறக்கூடாது. கீழே ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சுக்கங்க, கீழே இடுப்பு மடிக்கிறதுக்காக. கீழே இடுப்பு மடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு மடிச்சாச்சு. இப்போ மேலே போட்டுப்போம். இப்போ நெக்கு 6.5க்கு 2.25 இருக்கு. நம்ம அதே ஃபாலோ பண்ணிப்போம். பாருங்க, லென்த் இடுப்பு லென்த் பார்க்க போறோம். இடுப்பு லென்த் 13 இன்ச்சு இருக்கு. 14 இன்ச்சா வச்சுப்போம்.
13 தான் இருக்கு. 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க, கேட்டிருக்காங்க அவங்க கஸ்டமர் வந்து. இடுப்பு இறக்கம் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதில் வந்து 13 வச்சு 14 வச்சுக்கிறோம். ஏன்னா ஷோல்டர் பிடிக்கிறது 1/2 இன்ச்சு, 13 இன்ச்சு வந்து இடுப்பு இறக்கம், பேக் இறக்கும். ஃப்ரண்ட் இறக்கம் வந்து 12 இன்ச்சு. பொறுமையா பார்த்தாலே, பொறுமையா பாருங்க நம்ம வீடியோவை, பொறுமையா பார்த்தாலே ஈஸியா புரியும். பாருங்க, நம்ம எதுவுமே பண்ணல பாருங்க, அங்க அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க நெக்ல இருந்து நெக் கரெக்டா ஒரே லெவலில் போட்டீங்கன்னா, அலை பிளவுஸ் வந்து மேல மேல போட்டீங்கன்னா, கீழே வந்து கச்சோலி பட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சும், அது கீழே 1/2 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஈஸியாவே நீங்க கட் பண்ணலாம். பாருங்க, அதை வச்சே தான் மார்க் பண்ற பாருங்க. அந்த நெக் எப்படி இருக்கோ அது எப்படி வரைஞ்சிட்டோம். கீழே வந்து அந்த கச்சோலி பட்டு கீழே 1/2 இன்ச்சு, கச்சோலி பட்டு அட்டாச் பண்றது 1/2 இன்ச்சு கீழே விட்டுறணும். அது கீழே டாட் பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுறணும். 1/4 இன்ச்சு டாட் பிடிக்கும் ஃப்ரண்ட்ல. அதுக்கும் போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் வந்து அளவு எடுத்துரும். 12 இன்ச் இருக்கு பாருங்க. இதெல்லாம் செக் பண்ணிட்டு பாருங்க. அந்த கச்சோலி பட்டுல இருந்து கீழே 1/2 இன்ச்சு, அது கீழே 1/2 இன்ச்சு பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஷோல்டர்ல இருந்து 1/2 இன்ச்சு விட்டுருணும். அந்த அளவு ஷோல்டர் கரெக்டாக பிடிச்சிடும். மேலே ஷோல்டர் பிடிச்சி 1/2 இன்ச்சு விட்டு கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 12 இன்ச் இருக்கு ஃப்ரண்ட் இருக்கும். சைடில் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணுங்க. பாரு, தூக்கி காமிச்சிட்டேன். அது மேலே வந்து 2 இன்ச் அது மார்க் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி மார்க் போட்டு கூட கட் பண்ணலாம். நான் வந்து அப்படியே கட் பண்றேன். நீங்க பொறுமையாக மார்க் போட்டு கட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து கச்சோலி பட்டு கட் பண்ணுங்க. கச்சோலி பட்டு 4 இருக்கு, 4 அப்படியே இருக்கிற லென்த் அப்படியே இருக்கும். தச்சுட்டு பிறகு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்து 4 இருக்கு, 4 வந்து கட் பண்ண போறோம். அப்படியே 2 பீஸா வைக்கிறோம். அடியில் வந்து ஒரு பேண்ட் பிட்டு கொடுத்து அப்படியே தச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தைக்கக்குள்ள அதில் 2 பீஸ் வச்சிருக்கோம். நம்ம கட் பண்ணி பழம் இருந்தாலும் அப்படியே கட் பண்ணிடுறோம். நீங்க ஒன்றா பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெடியா வந்து ஒரு 12 இன்ச்சு நீங்க வந்து ரெடியாக வச்சுக்கலாம். 4:30க்கு 4 இல்லை 5க்கு 4:30 வந்து பேட்டர்ன் அந்த மாதிரி ரெடி பண்ணி கச்சோலி பட்டுச்சோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இப்போ நம்ம கச்சோலி பட்டை அதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த சைட்ல 2 இன்ச்சு விட்டா போதும், பர்ஃபெக்டா வந்து உட்காந்துரும். சைடு ரெண்டு அர்க்காட் போட்டு கீழே டாட்டுக்கு வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு டாட், அதுக்கப்புறம் 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கிறோம். இங்க 2.5 இன்ச்சுக்கு ஒரு 2 மேட்ச் போட்டுக்கணும் ஃப்ரண்ட் பக்கம். இப்போ கழுத்து பீஸ் கட் பண்ணிட்டோம். ஒரு அர்க்காட் போட்டு பண்ணத்துல, ஏன்னா அப்பதான் வந்து சென்டர் தெரியும். அது ஷோல்டர். அது இப்போ சைடு வச்சு அப்படியே மார்க் பண்ணிப்போம். இப்போ சைடு வச்சிட்டோம். சைடு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு அந்தாண்ட ஒரு நூல் விட்டுறணும். கழுத்து பீஸ் அட்டாச் பண்றதுக்கு வந்து ஒரு 1/2 நூல் விட்டுறணும். இந்தாண்ட வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். ஷோல்டர் பீஸ் ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். விட்டுட்டு சென்டர்ல ஒரு அர்க்காட் போட்டுருணும் ஷோல்டருக்கு. இப்போ வந்து வக்கல்ல இருந்து ஒரு அர்க்காட் போட்டிருக்கோம். இதுல இருந்து ஒரு அர்க்காட் போட்டு வச்சு பாருங்க. இது வந்து 3 டாட்டுக்கு. இப்போ வந்து பேக் அளவு எடுக்கிறோம். 5 இன்ச்சு வைக்கிறோம். பேக் இறக்கும். பேக் வந்து மேலெல்லாம் நீங்க அளவெடுக்கவே தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம பர்ஃபெக்டா 14 இன்ச்சு வச்சிட்டோம். பேக் இடுப்பா இருக்கும். நீங்க அதை வந்து கீழே மேலெல்லாம் அளவெடுக்க தேவையில்லை. கீழே மட்டும் அந்த 5 இன்ச்சு இடுப்பு அந்த அளவு பிளஸ் மடிச்சு வச்சாலே கரெக்டா பர்ஃபெக்டா வந்துடும். அதை வச்சுட்டு அப்படியே 2 இன்ச்சு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, 5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு பாருங்க. 12 இன்ச்சு இருக்கு ஃப்ரண்ட். அதுவும் அளந்துக்கிறோம். நான் முன்னாடியே அளந்துட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ எழுதல. இப்போ எழுதிட்டு பாருங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு சொல்லி தர முடியுமோ அவ்வளவு ஈஸியா சொல்லி தந்துட்டு இருக்கேன். நீங்க வந்து ஈஸியா பார்த்து கத்துக்கலாம். டவுட் இருந்தா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து கரெக்டா அது வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அது கமெண்ட்லயும் ஒருத்தருக்கு சொல்லிடுவேன். ஒருத்தர் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்குள்ள உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். நான் பாருங்க, டாட் மார்க் பண்றோம். கரெக்டா பாயிண்ட் வந்து கரெக்டா உட்காரும். நான் என்ன பண்றேன், பொறுமையா பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுல நீங்க வந்து குண்டூசி எடுத்து கூட குத்திக்கலாம். இப்போ மார்க் பண்ணிட்டு பாருங்க. மார்க்ல வந்து நீங்க மார்க் பண்ணிட்டு ஒரு குண்டூசி குத்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் வந்துடும். லெஃப்ட் ரைட் ரெண்டுத்தையுமே வந்து அந்த மார்க் கரெக்டா வந்துடும். இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம்.
கழுத்து பீஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சு கட் பண்ணிக்கங்க. கிராஸ் பீஸ்ல கட் பண்ணி வெட்டினா வந்து நெக் ரவுண்ட் நெக் எல்லாமே வந்து கிராஸ் பீஸ்ல வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணணும். நீங்க மார்க் கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா ஸ்கேல்ல மார்க் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க பொறுமையா. புதுசா கட்டுறவங்க வந்து ஸ்கேல்ல மார்க் பண்ணிட்டு பொறுமையா கட் பண்ணுங்க. இப்ப வந்து ஸ்லீவ் கட் பண்ண போறோம். நிறைய நண்பர் வந்து ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பொறுமையா போடுறேன் நான். ஸ்லீவ் வந்து 4 பீஸும் ஒரே மாதிரி கரெக்டா ஒரே லெவலில் வச்சுங்க. நீங்க ஒரு பிட் மட்டும் கட் பண்ணி போதும். அப்புறமேட்டு ஒன்னொன்னு கட் பண்ணாலும் 4 பிட் கட் பண்ணலாம். நான் வந்து 10 ஜாயிண்ட் வரையும் ஒரே தடவை கட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் 10 ஜாயிண்ட்லாம் வந்து வீடியோ. ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து எண்ணிங் பண்றதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். எண்ணிங் பண்றதுக்காக வந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கை வந்து 7 இன்ச்சு வைக்கிறோம். கையா இருக்க வந்து எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க 6 இன்ச்சு. அதில் 6 இன்ச்சு கீழே வந்து கையா இறக்கம் வச்சுக்கிறோம். இடுப்பு இறக்கம் கேட்டிருக்காங்க, கை இறக்கமும் கேட்டிருக்காங்க. அதில் கை இறக்கம் வந்து 6 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம். இப்போ கை மார்க் பண்ணிக்கிறோம். அக்கிள் வந்து அப்படியே வந்து அதை அலோ பிளேஸ் வச்சுதான் மார்க் பண்ணிட்டு பாருங்க. எப்பவுமே வந்து அக்கிள் வந்து 3 இன்ச்சு 3 கம்மி வரணும். அக்கிளாண்ட வந்து 3 இன்ச்சு கம்மி வரும். இப்போ 7 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா கீழே வந்து 4 இன்ச்சு வைக்கணும். 4 இன்ச்சுனா வந்து 3 இன்ச்சு கம்மி ஆகும். பாருங்க 7 இன்ச்சு வைக்கிறோம். 3 இன்ச்சு தான் வந்து இந்த அக்கிள் வந்து குடயணும். 7 இன்ச்சு இருக்கு. கை லூஸ் வந்து 12 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ வந்து அக்கிள் பாருங்க 4 இன்ச்சு வைக்கிறோம். 4 இன்ச்சுனா வந்து 3 இன்ச்சு வந்து கம்மி ஆகுது. அதே போல வந்து 3 இன்ச்சு வந்து கம் பண்ணிக்கிறோம். 3 இன்ச்சும் கம் பண்ணலாம், 3 இன்ச்சு கட் பண்ணலாம். அந்த அக்கிள் ஷேப்ல வந்து அதுக்கு இல்லைன்னா ஜாஸ்தியா வந்து கட் பண்ணக்கூடாது. பாருங்க 3 இன்ச்சு தான் வந்து கட் பண்றோம். இப்போ வந்து 3 இன்ச்சா கட் பண்ண 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிரும். சரி, அது ஸ்லீப் பிடிக்கிறதுக்காக எப்பயுமே வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். 7 இன்ச்சு அந்த அக்கிள் வந்து 7 இன்ச்சு வச்சிருக்கோம் பாருங்க. அந்த அலோ பிளேஸ் செக் பண்ணிட்டு தான் 7 இன்ச்சு வச்சிருக்கோம். நீங்க 10 இன்ச்சு வச்சாலும் இந்த அக்கிள் பக்கம் கட் பண்ணக்குள்ள 7 இன்ச்சு வைக்கணும். அளவு வந்து 10 இன்ச்சு வச்சுட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு 6 இன்ச்சு விட்டுருணும். கீழே வந்து 7 இன்ச்சு வச்சுட்டு 6 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச் விட்டுருணும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. பாருங்க மார்க் பண்ணிட்டோம். இப்போ முண்டா கைக்கு 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். பொறுமையா பாருங்க, ஈஸியா புரியும் உங்களுக்கு. அலோ பிளேஸ் வச்சதும் வந்து கட் பண்றோம். எப்பவுமே வந்து அந்த 3 இன்ச்சு விட்டாலே போதும் உங்களுக்கு. இந்த அக்குள்ள 10 இன்ச்சுனா கீழே வந்து 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. 7 6 கூட வைக்கலாம். நீங்க கரெக்டா வரும். நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து ஒருத்தருக்கு 4 இன்ச்சு கேட்டாங்கன்னா கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சாலே போதும். 1 1.5 வச்சாலே போதும். அந்த முண்டை கைக்கிறது அந்த மாதிரி பார்த்துங்க. அந்த அக்குள் ஷேப்ல நம்ம வீடியோ பொறுமையா பாருங்க. முடிஞ்சாச்சு நம்ம கட் பண்ணி பொறுமையா பார்த்து நீங்களும் ஈஸியா கத்துக்குங்க. கட் பண்ணி முடிச்சாச்சு. பொறுமையா பாருங்க, ஈஸியா புரியும். ஓகே, பாய் நண்பர்களே.